சூரா 10. ஜோனா, யூனுஸ். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அலிஃப் லாம் ரா. இவை எழுத்துக்கள் ஞானம் நிறைந்த இந்த புத்தகத்தின் சான்றுகளாக இருக்கின்றன. அவர்களைப் போன்ற ஒரு மனிதருக்கு நாம் உள்ளுணர்வு அளித்தது மனிதர்களுக்கு மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கின்றதா? அவர், நீர் மக்களை எச்சரிக்க வேண்டும், மேலும் எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் உயர் மதிப்பு மிக்க ஒரு பதவியை தங்களுடைய இரட்சகரிடம் அடைந்து விட்டார்கள் என்ற நற்செய்தியை கூறுவீராக. இவ்வாறு கூறும்படி உள்ளுணர்வு அளிக்கப்பட்டார். நம்ப மறுக்கின்றவர்கள் இவர் ஒரு சாமர்த்தியமான மந்திரவாதி என்று கூறினார்கள். உங்களுடைய ஒரே இரட்சகராக கடவுள் இருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியை 6 நாட்களில் படைத்த அந்த ஒருவர் பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். அவருடைய நாட்டத்திற்கு இணங்கவே அன்றி பரிந்துரைக்கின்றவர் எவரும் இல்லை. உங்களுடைய இரட்சகராகிய கடவுள் இத்தகையவராக இருக்கின்றார். நீங்கள் அவரையே வழிபட வேண்டும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? உங்கள் அனைவருடைய இறுதி திரும்புதல் அவரிடமே இருக்கின்றது. இது கடவுளுடைய சத்தியமான வாக்குறுதியாக இருக்கின்றது. எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களுக்கு நீதமாக வெகுமதி அளிப்பதற்காக அவர் படைப்பை துவக்குகின்றார், பின்னர் அதை மீண்டும் செய்கின்றார். எவர்கள் நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய நம்ப மறுத்தலுக்காக நரக பானங்களையும் மேலும் வலி நிறைந்த ஒரு தண்டனையையும் அடைகின்றார்கள். அவர் ஒருவர்தான் சூரியனை ஒளிரக்கூடியதாகவும் மேலும் சந்திரனை ஒரு விளக்காகவும் ஆக்கியவர். மேலும் வருடங்களை எண்ணுகின்ற மற்றும் கணக்கிடுகின்ற முறைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அதனுடைய நிலைகளை அவர் வடிவமைத்தார். கடவுள் இவை அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே தவிர படைக்கவில்லை. அறிந்து கொள்கின்ற மக்களுக்காக அவர் வெளிப்பாடுகளை விளக்குகின்றார். நிச்சயமாக இரவு மற்றும் பகலின் மாற்றங்களிலும் மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் கடவுள் படைத்தவற்றிலும் நன்னறியாளர்களாக இருக்கின்ற மக்களுக்காக சான்றுகள் இருக்கின்றன. எவர்கள் நம்மை சந்திப்பதை எதிர்பார்க்காதிருக்கின்றார்களோ மேலும் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு முற்றிலும் தங்களை மறந்தவர்களாக இருக்கின்றார்களோ மேலும் அதை கொண்டு திருப்தி அடைந்தவர்களாக இருக்கின்றார்களோ மேலும் நம்முடைய சான்றுகளை கவனத்தில் கொள்வதற்கு மறுக்கின்றார்களோ இவர்கள் தங்களுடைய சொந்த செயல்களின் ஒரு விளைவாக தங்களுடைய இறுதி வசிப்பிடமாக நரகத்தை அடைந்து விட்டார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய இரட்சகர் அவர்களுடைய நம்பிக்கையின் நல்லொழுக்கம் மூலமாக அவர்களை வழிநடத்துகின்றார். பேரானந்தமயமான தோட்டங்களில் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே அவர்களுடைய பிரார்த்தனையாக, எங்களுடைய தெய்வமே, நீர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றீர் என்றும், அங்கே அவர்களுடைய வாழ்த்தாக அமைதி என்றும், மேலும் அவர்களுடைய இறுதி பிரார்த்தனையாக புகழ் அனைத்தும் பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது என்றும் இருக்கின்றது. மனிதர்கள் அடைந்துவிட்ட தண்டனையை அவர்கள் வாழ்வாதாரங்களை கேட்கின்ற விதத்தை போல் கடவுள் துரிதப்படுத்தி இருப்பாராயின் நெடுங்காலத்திற்கு முன்னரே அவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஆயினும் எவர்கள் நம்மை சந்திப்பதை நம்ப மறுக்கின்றார்களோ அவர்களை அவர்களுடைய வரம்பு மீறல்களில் மூடத்தனமான பெருந்தவர்கள் செய்யும்படி நாம் விட்டுவிடுகின்றோம். மனிதனை துன்பம் தீண்டுகின்ற பொழுது அவன் படுத்திருக்கின்ற அல்லது உட்கார்ந்திருக்கின்ற அல்லது நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்மை இறைஞ்சி பிரார்த்திக்கின்றான். ஆனால் நாம் அவனுடைய துன்பத்தை நிவர்த்தி செய்தவுடன் எந்த கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்வதற்கு அவன் நம்மை ஒருபோதும் இறைஞ்சி பிரார்த்திக்காதவன் போல அவன் சென்று விடுகின்றான். வரம்பு மீறுகின்றவர்களின் செயல்கள் இவ்விதமாக அவர்களுடைய கண்களுக்கு அலங்கரிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. உங்களுக்கு முன்னிருந்த பல தலைமுறையினரை அவர்கள் வரம்பு மீறிய பொழுது நாம் முற்றிலுமாக அழித்து இருக்கின்றோம். அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளுடன் சென்றார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு மறுத்தார்கள். குற்றவாளிகளான மக்களுக்கு இவ்விதமாகவே நாம் கைமாறு செய்கின்றோம். பின்னர் நீங்கள் எப்படி செய்ய போகின்றீர்கள் என்பதை காண்பதற்காக அவர்களுக்கு பின்னர் உங்களை நாம் இந்த பூமியின் வாரிசுகளாக ஆக்கினோம்.
நம்முடைய வெளிப்பாடுகள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற பொழுது எவர்கள் நம்முடைய சந்திப்பை எதிர்பார்ப்பதில்லையோ அவர்கள் இது அல்லாத ஒரு குர்ஆனை கொண்டு வருவீராக அல்லது இதை மாற்றி விடுவீராக என்று கூறுகின்றார்கள். நானே சுயமாக இதை மாற்றிவிட எனக்கு சாத்தியமில்லை. எனக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன். என்னுடைய இரட்சகருக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் அச்சுறுத்துகின்ற ஒரு நாளின் தண்டனைக்கு நான் அஞ்சுகின்றேன் என்று கூறுவீராக. கடவுள் நாடி இருந்தால் நான் இதை உங்களுக்கு ஓதி காட்டியிருக்க மாட்டேன். அன்றி இதை பற்றி எதையும் நீங்கள் அறிந்திருக்கவும் மாட்டீர்கள். இதற்கு முன்னர் ஒரு முழுமையான வாழ்வை உங்களுக்கிடையில் நான் வாழ்ந்திருக்கின்றேன். மேலும் நீங்கள் என்னை ஒரு நல்ல அறிவுடைய உண்மையான மனிதராக அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் புரிந்து கொள்வதில்லையா என்று கூறுவீராக. கடவுளை பற்றி பொய்களை இட்டு கட்டுகின்ற அல்லது அவருடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுக்கின்ற ஒருவரை காட்டிலும் மிகவும் தீயவர் யார்? நிச்சயமாக அந்த வரம்பு மீறுகின்றவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை. தங்களுக்கு தீங்கிழைக்கவோ அல்லது தங்களுக்கு பயனளிக்கவோ சக்தியற்ற இணை தெய்வங்களை அவர்கள் கடவுளுடன் வழிபடுகின்றார்கள். மேலும் அவர்கள் இவர்கள் கடவுளிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்கின்றவர்கள் என்று கூறுகின்றார்கள். வானங்களிலோ அல்லது பூமியிலோ கடவுள் அறியாத சிலவற்றை அவருக்கு நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று கூறுவீராக. அவர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றார். பங்குதாரர்கள் தேவைப்படுவதற்கு மேலாக அவர் மிகவும் உயர்வானவராக இருக்கின்றார். மனிதர்கள் ஒரே கூட்டத்தவராகவே இருந்து வந்தார்கள். பின்னர் அவர்கள் தர்கித்துக் கொண்டார்கள். உம்முடைய இரட்சகரிடமிருந்து முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒரு வார்த்தை இல்லாதிருந்தால் அவர்களுடைய தர்க்கங்கள் குறித்து அவர்கள் உடனடியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அவருடைய இரட்சகரிடமிருந்து அவருக்கு ஏன் அற்புதம் எதுவும் இறங்கி வரவில்லை என்று கூறுகின்றார்கள். எதிர்காலம் கடவுளுக்கே உரியது. எனவே காத்திருங்கள். மேலும் நானும் உங்களுடன் சேர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவீராக. துன்பம் மனிதர்களை துன்புறுத்தியதற்கு பின்னர் அவர்களின் மீது நாம் கருணையை வழங்குகின்ற பொழுது உடனடியாக அவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். கடவுளுடைய திட்டம் மிகவும் அதிக திறன் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏனெனில் நம்முடைய தூதர்கள் நீங்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறுவீராக. அவர் ஒருவர்தான் உங்களை நிலம் மற்றும் கடலில் பயணிக்கச் செய்கின்றவராக இருக்கின்றார். நீங்கள் கப்பலில் ஏறிக்கொள்கின்றீர்கள். மேலும் அவை மிதமான நல்ல காற்றில் இதமாக மிதந்து செல்கின்றன. பின்னர் அதில் மகிழ்ந்திருக்கின்ற சமயம் உக்கிரமான காற்று வீசுகின்றது. மேலும் அலைகள் ஒவ்வொரு புறத்திலிருந்தும் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றன. இந்த வேளையில்தான் அவர்கள் கடவுளை உண்மையோடு தங்களுடைய பிரார்த்தனைகளை அவருக்கு மட்டுமே அர்ப்பணித்தவர்களாக, இந்த முறை மட்டும் நீர் எங்களை காப்பாற்றுவீரேயானால் என்றென்றும் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருப்போம் என்று இறைஞ்சி பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களை அவர் காப்பாற்றியவுடன் பூமியின் மீது அவர்கள் வரம்பு மீறுகின்றார்கள். மேலும் சத்தியத்தை எதிர்க்கின்றார்கள். மனிதர்களே, உங்களுடைய வரம்பு மீறல் உங்களுடைய சொந்த ஆன்மாக்களுக்கு மட்டுமே கேடாக இருக்கின்றது. நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு முற்றிலும் தங்களை மறந்தவர்களாக தொடர்ந்து இருக்கின்றீர்கள். பின்னர் உங்களுடைய இறுதி திரும்புதல் நம்மிடமே இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் செய்திருந்த அனைத்தையும் பற்றி நாம் உங்களுக்கு தெரிவிப்போம். இந்த உலக வாழ்க்கையின் உதாரணம் இதை போன்றதாக இருக்கின்றது. பூமியிலிருந்து எல்லா வகையான தாவரங்களை உற்பத்தி செய்வதற்கும் மேலும் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்காக உணவை வழங்குவதற்கும் வானத்திலிருந்து தண்ணீரை நாம் இறக்கி அனுப்புகின்றோம். பின்னர் பூமி முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டு மேலும் அதனுடைய மக்கள் அதை கட்டுப்படுத்துகின்றவர்களாக தாங்களே இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கையில் முந்தைய நாளில் எதுவுமே இல்லாதிருந்ததைப் போல அதை முற்றிலும் தரிசாக்கி விடுகின்ற நம்முடைய தீர்ப்பு இரவிலோ அல்லது பகலிலோ வருகின்றது. சிந்திக்கின்ற மக்களுக்காக இந்த வெளிப்பாடுகளை நாம் இவ்விதமாக விளக்குகின்றோம். அமைதியின் வசிப்பிடத்திற்கு கடவுள் அழைக்கின்றார். மேலும் தான் நாடுகின்ற எவர் ஒருவரையும் ஒரு நேரான பாதையின் மீது வழிநடத்துகின்றார். நன்னெறியாளர்களுக்காக வெகுமதி பன்மடங்காக பெருக்கப்படும். அவர்களுடைய முகங்கள் எந்த இழப்பையோ அல்லது இழிவையோ ஒருபோதும் அனுபவிக்காது. இவர்கள் சுவனவாசிகளாக இருக்கின்றார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசிக்கின்றார்கள். எவர்கள் பாவங்களை சம்பாதித்தார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பிரதிபலன்
அவர்களுடைய பாவங்களுக்கு சமமானதாக இருக்கின்றது. இழிவுதான் அவர்களுடைய பங்காக இருக்கின்றது. மேலும் கடவுளை அன்றி எவர் ஒருவரும் அவர்களை காப்பாற்ற இயலாது. இருண்ட இரவின் இருள் குவியல்களால் அழுத்தப்பட்டவையாக அவர்களுடைய முகங்கள் காணப்படும். அவர்கள் நரகவாசிகளாக இருப்பார்கள். அதில் அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள். அவர்கள் அனைவரையும் நாம் வரவழைக்கின்ற அந்த நாள் அன்று எவர்கள் இணை தெய்வங்களை வழிபட்டார்களோ அவர்களிடம் நாம் உங்களுடைய இணை தெய்வங்களுடன் சேர்த்து உங்களை நாம் வரவழைத்திருக்கின்றோம் என்று கூறுவோம். அவர்கள் ஒருவருக்கொருவரை நாம் எதிரெதிராக நிறுத்துவோம். மேலும் அவர்களுடைய இணை தெய்வங்கள் அவர்களிடம் கூறுவார்கள், நீங்கள் எங்களை இணை தெய்வ வழிபாடு செய்தது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எங்களை வழிபட்டுக் கொண்டிருந்ததை பற்றி நாங்கள் முற்றிலும் அறியாதவர்களாக இருந்தோம் என்பதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் சாட்சியாக கடவுள் போதுமானவர். அப்பொழுதுதான் ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்திருந்த அனைத்தையும் பரிசீலித்து பார்க்கும். அவர்களுடைய உரிமையுள்ள இரட்சகர் மற்றும் எஜமானராகிய கடவுளிடம் அவர்கள் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். மேலும் அவர்கள் இட்டுக்கட்டியிருந்த அந்த இணை தெய்வங்கள் அவர்களை கைவிட்டு விடுவார்கள். வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு வணங்குகின்றவர் யார்? செவிப்புலன் மற்றும் பார்வைப்புலன் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றவர் யார்? இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் மேலும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் உருவாக்குகின்றவர் யார்? எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடையவராக இருக்கின்றவர் யார் என்று கூறுவீராக. அவர்கள் கடவுள் என்று கூறுவார்கள். பின்னர் ஏன் நீங்கள் கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை என்று கூறுவீராக. உங்களுடைய உரிமையுள்ள இரட்சகராகிய கடவுள் இத்தகையவராக இருக்கின்றார். சத்தியத்திற்கு பின்னர் அசத்தியத்தை தவிர வேறு என்ன இருக்கின்றது? இவை அனைத்தையும் நீங்கள் எவ்வாறு புறக்கணிக்க இயலும்? எவர்கள் தீயவர்களாக இருப்பதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு இரட்சகருடைய தீர்மானம் இதைத்தான் செய்கின்றது. அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. உங்களுடைய இணை தெய்வங்களில் ஏதேனும் படைப்பை துவக்கி பின்னர் அதை மீண்டும் செய்ய இயலுமா என்று கூறுவீராக. கடவுள் படைப்பை துவக்குகின்றார், பின்னர் அதை மீண்டும் செய்கின்றார் என்று கூறுவீராக. உங்களுடைய இணை தெய்வங்களில் ஏதேனும் சத்தியத்திற்கு வழிநடத்துகின்றதா என்று கூறுவீராக. கடவுள் சத்தியத்திற்கு வழிநடத்துகின்றார். பின்பற்றப்படுவதற்கு அதிக தகுதியுடையவர் சத்தியத்திற்கு வழிநடத்துகின்ற ஒருவரா அல்லது வழி நடத்தாத மேலும் தனக்கே வழிகாட்டுதல் தேவைப்படுகின்ற ஒருவரா? உங்களுடைய தீர்ப்பில் என்ன கோளாறு என்று கூறுவீராக. அவர்களில் பெரும்பாலானவர்கள் கற்பனையை தவிர வேறெதையும் பின்பற்றுவதில்லை. மேலும் கற்பனை சத்தியத்திற்கு மாற்றானது அல்ல. அவர்கள் செய்கின்ற அனைத்தையும் பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். இந்த குர்ஆன் கடவுள் அல்லாத மற்றவரால் இயற்றப்பட்டிருக்க சாத்தியமில்லை. இது முந்திய எல்லா தூது செய்திகளையும் உறுதிப்படுத்துகின்றது. மேலும் முற்றிலும் விவரிக்கப்பட்ட ஒரு வேதத்தை வழங்குகின்றது. இது தவறிழைக்காததாக இருக்கின்றது. ஏனெனில் இது பிரபஞ்சத்தின் இரட்சகரிடமிருந்து வருகின்றது. அவர் இதை இட்டுக்கட்டி கொண்டார் என்று அவர்கள் கூறினால், அப்படியாயின் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றை போன்ற ஒரு சூறாவை உருவாக்குங்கள். மேலும் கடவுளை தவிர நீங்கள் விரும்புகின்ற யாரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. உண்மையில் அவர்கள் இதை படிக்காமலும் ஆராயாமலும் மேலும் இதை புரிந்து கொள்வதற்கும் முன்னதாகவே இதை ஏற்க மறுத்துவிட்டார்கள். இவ்விதமாகவே அவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் நம்ப மறுத்தார்கள். ஆகையால் வரம்பு மீறியவர்களுக்கான விளைவுகளை கவனித்து பார்ப்பீராக. அவர்களில் சிலர் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்கள். அதே சமயம் மற்றவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றார்கள். தீமை செய்கின்றவர்களை உம்முடைய இரட்சகர் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அவர்கள் உம்மை ஏற்க மறுத்தால் அப்பொழுது என்னுடைய செயல்களை நான் கொண்டிருக்கின்றேன், மேலும் உங்களுடைய செயல்களை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். நான் செய்கின்ற எந்த ஒன்றிற்கும் நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கின்றீர்கள், மேலும் நீங்கள் செய்கின்ற எந்த ஒன்றிற்கும் நான் குற்றமற்றவராக இருக்கின்றேன் என்று கூறுவீராக. அவர்களில் சிலர் உம்மை கவனித்து கேட்கின்றார்கள். ஆனால் அவர்களால் புரிந்து கொள்ளவே இயலாத போதிலும் கூட செவிடர்களை கேட்கும்படி செய்ய உம்மால் இயலுமா? அவர்களில் சிலர் உம்மை கவனித்து பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்களால் பார்க்கவே இயலாத போதிலும் கூட குருடர்களை வழிநடத்த உம்மால் இயலுமா? கடவுள் மனிதர்களுக்கு ஒருபோதும் தீங்கிழைப்பதில்லை. மனிதர்கள்தான் தங்களுடைய சொந்த ஆன்மாக்களுக்கே தீங்கிழைத்துக் கொள்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் அவர் ஒன்று கூட்டுகின்ற அந்த நாளன்று இந்த உலகை அவர்கள் சந்தித்த பொழுது நாளின் 1 மணி நேரமே அதில் நீடித்ததைப் போல் அவர்கள் உணர்வார்கள். எவர்கள் கடவுளை சந்திப்பதில் நம்பிக்கை கொள்ள மறுத்தார்களோ அவர்களும்,
மேலும் தவறாக வழிநடத்தப்படுவதை தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்களும் உண்மையில் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள். நாம் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த தண்டனையின் சிலவற்றை நாம் உமக்கு காட்டினாலும் அல்லது அதற்கு முன்பே உம்முடைய வாழ்வை முடித்து விட்டாலும் அவர்களுடைய இறுதி திரும்புதல் நம்மிடமே இருக்கின்றது. கடவுள் அவர்கள் செய்கின்ற அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கின்றார். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதர். அவர்களுடைய தூதர் வந்த பிறகு சிறிதளவும் அநீதமின்றி அவர்கள் நியாயமாக தீர்ப்பளிக்கப்படுகின்றார்கள். அவர்கள், நீர் உண்மை கூறுகின்றவராக இருந்தால் இந்த முன்னறிவிப்பு எப்பொழுது நிறைவேறும் என்று சவால் விடுகின்றார்கள். எனக்கே தீங்கிழைத்துக் கொள்வதற்கோ அல்லது எனக்கே நன்மை செய்து கொள்வதற்கோ எந்த சக்தியையும் நான் கொண்டிருக்கவில்லை. கடவுள் நாடுகின்றது மட்டுமே நிகழ்கின்றது என்று கூறுவீராக. ஒவ்வொரு சமூகமும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஓர் ஆயுட்காலத்தை கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய இடைக்கால தவணை முடிவிற்கு வந்துவிட்டால் அவர்களால் அதை 1 மணி நேரம் தாமதப்படுத்தவோ அன்றி அதை முற்படுத்தவோ இயலாது. கூறுவீராக, உங்களுக்கு வருகின்ற அவருடைய தண்டனை இரவிலோ அல்லது பகலிலோ எப்பொழுதாயினும் வரம்பு மீறுகின்றவர்கள் ஏன் இவ்வளவு அவசரத்தில் இருக்கின்றார்கள்? அது நிகழ்ந்து விட்டால் அப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களா? அப்பொழுது ஏன் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அது வருவதற்கு நீங்கள் சவால் விடுகின்றவர்களாக இருந்தீர்களே. வரம்பு மீறியவர்களிடம் முடிவில்லாத தண்டனையை சுவையுங்கள். நீங்கள் எதை சம்பாதித்திருக்கின்றீர்களோ அதற்காக மிகச் சரியான கூலி கொடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா என்று கூறப்படும். அவர்கள் உண்மையில் நிகழப்போவது இதுதானா என்பதை முன்னறிவிப்பு செய்யும்படி உம்மிடம் சவால் விடுகின்றார்கள். ஆம், உண்மையில் என்னுடைய இரட்சகர் மீது ஆணையாக இது சத்தியமாக இருக்கின்றது. மேலும் நீங்கள் ஒருபோதும் தப்பித்துவிட இயலாது என்று கூறுவீராக. ஏதேனும் தீய ஆன்மா பூமியின் மீதுள்ள அனைத்தையும் சொந்தமாக வைத்திருந்தாலும் உடனடியாக அதை மீட்புத் தொகையாக அது கொடுத்துவிடும். தண்டனையை அவர்கள் காணுகின்ற பொழுது அவர்கள் குற்றமுணர்ந்ததால் ஏற்படுகின்ற வருத்தம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். சிறிதளவும் அநீதமின்றி அவர்கள் நியாயமாக தீர்ப்பளிக்கப்படுவார்கள். நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் கடவுளுக்கே உரியது. நிச்சயமாக கடவுளுடைய வாக்குறுதி சத்தியமானதாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அறிவதில்லை. அவர் வாழ்வு மற்றும் மரணத்தை கட்டுப்படுத்துகின்றார். மேலும் அவரிடமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். மனிதர்களே, இதில் உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு ஞான உபதேசமும் மேலும் உங்களுடைய இதயங்களை தொந்தரவு செய்கின்ற எந்த ஒன்றிற்கும் நிவாரணமும் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக வழிகாட்டுதல் மற்றும் கருணையும் வந்திருக்கின்றது. கடவுளுடைய அருளை கொண்டும் மேலும் அவருடைய கருணையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கூறுவீராக. இது அவர்களால் சேகரிக்க முடிகின்ற எந்த செல்வத்தை காட்டிலும் மிகவும் மேலானதாக இருக்கின்றது. கடவுள் எவ்வாறு எல்லாவிதமான வாழ்வாதாரங்களையும் உங்களுக்கு இறக்கி அனுப்புகின்றார் என்பதையும் பின்னர் அவற்றில் சிலவற்றை நீங்கள் சட்ட விரோதமானவைகளாகவும் மேலும் சிலவற்றை சட்டப்படி அனுமதிக்கப்பட்டவைகளாகவும் ஆக்கிக் கொள்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் கவனித்தீர்களா என்று கூறுவீராக. இதை செய்வதற்கு கடவுள் உங்களுக்கு அனுமதி அளித்தாரா? அல்லது நீங்கள் பொய்களை இட்டுக்கட்டி அவற்றை கடவுள் மீது சாட்டுகின்றீர்களா என்று கூறுவீராக. எவர்கள் கடவுளை பற்றி பொய்களை இட்டுக்கட்டுகின்றார்களோ அவர்களுக்கு மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று அவரை சந்தித்தாக வேண்டுமே என்று எப்பொழுதாவது தோன்றுகின்றதா? நிச்சயமாக கடவுள் தன்னுடைய அருளை கொண்டு மனிதர்கள் மீது பொழிகின்றார். ஆனால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் நன்றியற்றவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் எந்த ஒன்றையும் செய்கின்றவர்களாக இருக்கையில் நாம் அதனுடைய சாட்சிகளாக இல்லாமல் நீங்கள் எந்த சூழலுக்குள்ளும் நுழைவதில்லை. அன்றி எந்த குர்ஆனையும் நீங்கள் ஓதுவதும் இல்லை. அன்றி எந்த ஒன்றையும் நீங்கள் செய்வதும் இல்லை. ஓர் அணுவினுடைய எடை கூட உம்முடைய இரட்சகரின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதல்ல. அது வானங்களிலோ அல்லது பூமியிலோ இருந்த போதிலும் சரியே. அன்றி ஏதாவது ஒன்று ஓர் அணுவை காட்டிலும் சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருந்தாலும் அது ஆழ்ந்த ஒரு பதிவேட்டில் பதியப்படாமலும் இல்லை. நிச்சயமாக கடவுளுடைய நேசர்கள் அஞ்சுவதற்கு ஒன்றுமில்லை. அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றவர்களாக இருக்கின்றவர்கள். அவர்களுக்காக இவ்வுலகிலும் அத்துடன் மறு உலகிலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது. இது கடவுளுடைய மாற்ற முடியாத சட்டமாக இருக்கின்றது.
மகத்தான மாபெரும் வெற்றி இத்தகையதாகவே இருக்கின்றது. அவர்களுடைய கூற்றுக்களால் துக்கமடையாதிருப்பீராக. சக்தி அனைத்தும் கடவுளுக்கே உரியது. அவர் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். நிச்சயமாக வானங்களில் உள்ள அனைவரும் மேலும் பூமியின் மீதுள்ள அனைவரும் கடவுளுக்கு உரியவர்கள். எவர்கள் கடவுளுடன் இணை தெய்வங்களை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் உண்மையில் எதையும் பின்பற்றுவதில்லை. தாங்கள் ஏதோ ஒன்றை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ள மட்டுமே செய்கின்றார்கள். அவர்கள் யூகிக்க மட்டுமே செய்கின்றார்கள். அவர் ஒருவர்தான் இரவை உங்களுடைய ஓய்விற்காக ஆக்கியவர். மேலும் பகலை ஒளியூட்டப்பட்டதாக ஆக்கினார். கேட்கக்கூடிய மக்களுக்கு இவை சான்றுகளாக இருக்கின்றன. அவர்கள் கடவுள் ஒரு மகனை பெற்றெடுத்திருக்கின்றார் என்று கூறினார்கள். அவர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றார். அவரே மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கின்றார். வானங்களில் உள்ள அனைத்தும் மேலும் பூமியின் மீதுள்ள அனைத்தும் அவருக்கே உரியது. இத்தகைய ஓர் இறைநிந்தனையை ஆதரிப்பதற்கு எந்த சான்றும் உங்களிடம் இல்லை. கடவுளை பற்றி நீங்கள் அறியாதவற்றை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்களா? எவர்கள் கடவுளை பற்றி பொய்களை இட்டு கட்டுகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள் என்று பிரகடனம் செய்வீராக. அவர்கள் இவ்வுலகில் அவர்களுடைய தற்காலிக பங்கை பெறுகின்றார்கள். பின்னர் அவர்களுடைய இறுதி திரும்புதல் நம்மிடமே இருக்கின்றது. அப்பொழுது அவர்களுடைய நம்ப மறுத்தலுக்காக அவர்களை நாம் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்துவோம். நோவாவின் சரித்திரத்தை அவர்களுக்கு எடுத்துரைப்பீராக. அவர் தன்னுடைய சமூகத்தாரிடம் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, என்னுடைய நிலையும் மேலும் கடவுளுடைய வெளிப்பாடுகளை குறித்து உங்களை நான் நினைவூட்டுவதும் உங்களுக்கு மிகவும் அதிகமானதாக தோன்றுமேயானால் அப்பொழுது நான் என்னுடைய உறுதியான நம்பிக்கையை கடவுளின் மீது வைக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய தலைவர்களுடன் கலந்தாய்வு செய்து உங்களுக்கிடையில் ஓர் இறுதி தீர்மானத்தின் மீது உடன்பட்டு பின்னர் தாமதமின்றி அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் திரும்பி சென்று விட்டால் அப்பொழுது நான் உங்களிடம் எந்த கூலியும் கேட்டிருக்கவில்லை. என்னுடைய கூலி கடவுளிடமிருந்து வருகின்றது. அடிபணிந்த ஒருவராக இருக்கும்படி நான் கட்டளிடப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் அவரை ஏற்க மறுத்தார்கள். மேலும் அதன் விளைவாக நாம் அவரையும் மேலும் மரக்கலத்தில் எவர்கள் அவருடன் சேர்ந்து கொண்டார்களோ அவர்களையும் காப்பாற்றினோம். நாம் அவர்களை வாரிசுகளாக ஆக்கினோம். மேலும் எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்தார்களோ அவர்களை நாம் மூழ்கடித்தோம். விளைவுகளை கவனித்து பார்ப்பீராக. அவர்கள் எச்சரிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பின்னர் நாம் அவருக்கு பிறகு தூதர்களை அவர்களுடைய சமூகத்தாருக்கு அனுப்பினோம். மேலும் அவர்கள் தெளிவான சான்றுகளை அவர்களிடம் காட்டினார்கள். ஆனால் கடந்த காலங்களில் எதை அவர்கள் ஏற்க மறுத்திருந்தார்களோ அதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றவர்களாக இருக்கவில்லை. இவ்விதமாக வரம்பு மீறுகின்றவர்களின் இதயங்களில் நாம் முத்திரையிட்டு விடுகின்றோம். பின்னர் நாம் அவர்களுக்கு பிறகு மோசஸ் மற்றும் ஆரோனை நம்முடைய சான்றுகளுடன் ஃபேரோ மற்றும் அவனுடைய கூட்டத்தாரிடம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் ஆணவம் கொண்டவர்களாக மாறினார்கள். மேலும் வரம்பு மீறுகின்ற மக்களாக இருந்தார்கள். நம்மிடமிருந்து சத்தியம் அவர்களுக்கு வந்தபொழுது அவர்கள் இது வெளிப்படையான மாயாஜாலமாக இருக்கின்றது என்று கூறினார்கள். மோசஸ், சத்தியம் உங்களிடம் வருகின்ற பொழுது அதை இப்படித்தான் நீங்கள் விவரிப்பீர்களா? இது மாயாஜாலமா? மந்திரவாதிகள் எவரும் எப்படி வெற்றி பெற இயலும் என்று கூறினார். அவர்கள், நீங்கள் எங்களுடைய பெற்றோர்கள் எதை செய்வதை நாங்கள் கண்டோமோ அதிலிருந்து எங்களை வேறு வழியில் திருப்புவதற்கும் மேலும் முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகளை நீங்களே அடைந்து கொள்வதற்கும் வந்தீர்களா? நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் ஒருபோதும் உங்களுடன் சேர்ந்து கொள்ள மாட்டோம் என்று கூறினார்கள். ஃபேரோ, அனுபவமிக்க மந்திரவாதி ஒவ்வொருவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினான். அந்த மந்திரவாதிகள் வந்தபொழுது மோசஸ் அவர்களிடம், நீங்கள் எரியப்போவது எதுவானாலும் எரியுங்கள் என்று கூறினார். அவர்கள் எரிந்த பொழுது மோசஸ், நீங்கள் உருவாக்கியிருக்கின்றது மாயாஜாலமாக இருக்கின்றது. மேலும் கடவுள் அதை தோல்வியடைய செய்வார். கடவுள் வரம்பு மீறுகின்றவர்களுடைய காரியத்திற்கு ஆதரவளிப்பதில்லை என்று கூறினார். குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு சத்தியத்தை நிலைநிறுத்துகின்றார். ஃபேரோ மற்றும் அவனுடைய பிரதானிகளின் கொடுங்கோன்மைக்கு அஞ்சிக் கொண்டிருந்த சமயத்தில்
மோசஸுடன் அவருடைய சமூகத்தாரில் ஒரு சிலரை தவிர எவரும் நம்பிக்கை கொள்ளவில்லை. நிச்சயமாக ஃபாரோ பூமியின் மீது மிக பெரும் ஆணவம் கொண்டவனாகவும் மேலும் ஒரு உண்மையான கொடுங்கோலனாகவும் இருந்தான். மோசஸ், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் உண்மையிலேயே கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்றால், உண்மையிலேயே நீங்கள் அடிபணிந்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால், அப்பொழுது அவர் மீதே உங்களுடைய உறுதியான நம்பிக்கையை வைப்பீர்களாக என்று கூறினார். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் கடவுளின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கின்றோம். எங்களுடைய இரட்சகரே, அடக்குமுறை செய்கின்ற இந்த மக்களின் துன்புறுத்தல்களில் இருந்து எங்களை காப்பாற்றுவீராக. இந்த நம்ப மறுக்கின்ற மக்களிடமிருந்து உம்முடைய கருணையை கொண்டு எங்களை விடுவிப்பீராக. நாம் மோசஸிற்கும் மேலும் அவருடைய சகோதரருக்கும், தற்போதைக்கு எகிப்தில் உங்களுடைய வீடுகளை பராமரித்துக் கொள்வீர்களாக, உங்களுடைய வீடுகளையே வழிபாட்டு தலங்களாக ஆக்கிக் கொள்வீர்களாக, மேலும் தொடர்பு தொழில்களை சலாத் தொடர்ந்து பராமரித்து வருவீர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தி கூறுவீர்களாக என்று உள்ளுணர்வு அளித்தோம். மோசஸ், எங்களுடைய இரட்சகரே, ஃபாரோ மற்றும் அவனுடைய பிரதானிகளுக்கு இவ்வுலகில் ஆடம்பரங்களையும் மற்றும் செல்வ வளங்களையும் நீர் வழங்கியிருக்கின்றீர். எங்களுடைய இரட்சகரே, அவர்கள் மற்றவர்களை உம்முடைய பாதையிலிருந்து விரட்டுவதற்காக மட்டுமே அவற்றை பயன்படுத்துகின்றார்கள். எங்களுடைய இரட்சகரே, அவர்களுடைய செல்வ வளத்தை துடைத்தெடுத்து விடுவீராக. மேலும் வலி நிறைந்த அந்த தண்டனையை அவர்கள் காணுகின்ற வரை நம்பிக்கை கொள்வதிலிருந்து அவர்களை தடுப்பதற்கு அவர்களுடைய இதயங்களை கடினமாக்கி விடுவீராக என்று கூறினார். அவர், மோசஸ் மற்றும் ஆரோனே, உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்டு விட்டது. எனவே உறுதிப்பாடுடன் இருங்கள். மேலும் எவர்கள் அறியாதவர்களோ அவர்களின் வழிகளை பின்பற்றாதீர்கள் என்று கூறினார். நாம் இஸ்ரவேலின் சந்ததியினரை கடலை கடக்கச் செய்து விடுவித்தோம். தீவிரமாகவும் மேலும் பாவகரமாகவும் ஃபாரோ மற்றும் அவனுடைய படையினர் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். மூழ்கி விடுதல் அவனுக்கு ஓர் உண்மை நிலையாக ஆனபொழுது, அவன் இஸ்ரவேலின் சந்ததியினர் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அந்த ஒருவரை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் நம்பிக்கை கொள்கின்றேன், நான் ஒரு அடிபணிந்தவராக இருக்கின்றேன் என்று கூறினான். மிகவும் தாமதம். ஏனெனில் ஏற்கனவே நீ கலகம் செய்து விட்டாய். மேலும் வரம்பு மீறுகின்ற ஒருவனாக இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய். இன்று எதிர்கால தலைமுறைகளுக்கு உன்னை ஒரு படிப்பினையாக ஆக்குவதற்காக உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம். துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலான மனிதர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை பற்றி முற்றிலும் கவனமற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். இஸ்ரவேலின் சந்ததியினருக்கு ஒரு கண்ணியமான அந்தஸ்தை கொண்டு நாம் கொடையளித்தோம். மேலும் நல்ல வாழ்வாதாரங்களை கொண்டு அவர்களை அருள்பாலித்தோம். ஆயினும் இந்த அறிவு அவர்களிடம் வந்தபொழுது அவர்கள் தர்க்கம் செய்தார்கள். அவர்கள் தர்க்கித்துக் கொண்ட அனைத்தை குறித்தும் மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று உம்முடைய இரட்சகர் அவர்களுக்கு தீர்ப்பளிப்பார். உம்முடைய இரட்சகரிடமிருந்து உமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அது சம்பந்தமாக உமக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், அப்பொழுது எவர்கள் முந்தைய வேதத்தை படிக்கின்றார்களோ அவர்களிடம் கேட்பீராக. உண்மையில் உம்முடைய இரட்சகரிடமிருந்து உமக்கு சத்தியம் வந்திருக்கின்றது. சந்தேகப்படுபவர்களுடன் இருந்து விடாதீர். அன்றி நீர் நஷ்டமடைந்தவர்களுடன் இல்லாதிருக்கும் பொருட்டு எவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்தார்களோ அவர்களுடன் நீர் சேர்ந்து விடவும் வேண்டாம். நிச்சயமாக உம்முடைய இரட்சகரிடமிருந்து ஒரு கட்டளையின் மூலம் தண்டனைக்கென விதிக்கப்பட்டவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. வலி நிறைந்த அந்த தண்டனையை அவர்கள் காணுகின்ற வரை எந்தவிதமான சான்றை நீர் அவர்களுக்கு காட்டினாலும் பொருட்டல்ல, அவர்களால் நம்பிக்கை கொள்ள இயலாது. நம்பிக்கை கொள்கின்ற எந்த சமூகமும் நம்பிக்கை கொண்டதற்காக நிச்சயமாக வெகுமதி அளிக்கப்பட்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஜோனாவின் சமூகத்தார். அவர்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது இவ்வுலகில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த இழிவுபடுத்துகின்ற தண்டனையை நாம் அகற்றினோம். மேலும் அவர்களை நாம் வளமானவர்களாக ஆக்கினோம். உம்முடைய இரட்சகர் நாடி இருந்தால் பூமியின் மீதுள்ள எல்லா மக்களும் நம்பிக்கை கொண்டு விட்டிருப்பார்கள். நம்பிக்கை கொண்டவர்களாக ஆவதற்கு மக்களை நீர் நிர்பந்திக்க விரும்புகின்றீரா? கடவுளுடைய நாட்டத்திற்கு இணங்கவே தவிர எந்த ஆன்மாவும் நம்பிக்கை கொள்ள இயலாது. ஏனெனில் எவர்கள் புரிந்து கொள்வதற்கு மறுக்கின்றார்களோ அவர்கள் மீது
அவர் ஒரு சாபத்தை வைத்து விடுகின்றார். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து அத்தாட்சிகளையும் கவனித்து பார்ப்பீர்களாக என்று கூறுவீராக. அனைத்து சான்றுகளும் மேலும் அனைத்து எச்சரிக்கைகளும் நம்ப மறுப்பதற்கு முடிவெடுத்துவிட்ட மக்களுக்கு ஒருபோதும் உதவி செய்ய இயலாது. கடந்த காலங்களில் அவர்களை போன்றவர்களுக்கு நேர்ந்த விதியை தவிர வேறு எதையும் அவர்களால் எதிர்பார்க்க முடியுமா? சற்று காத்திருங்கள், மேலும் உங்களுடன் சேர்ந்து நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவீராக. நாம் இறுதியாக நம்முடைய தூதர்களையும் மற்றும் எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களையும் காப்பாற்றி விடுகின்றோம். நம்பிக்கை கொண்டவர்களை நாம் காப்பாற்றுகின்றோம் என்பது நம்முடைய மாற்ற முடியாத சட்டமாக இருக்கின்றது. மனிதர்களே, என்னுடைய மார்க்கம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், கடவுளுடன் நீங்கள் எதை வழிபடுகின்றீர்களோ அதை நான் வழிபடுவதில்லை. நான் கடவுளை மட்டுமே வழிபடுகின்றேன். உங்களுடைய வாழ்வுகளை முடிவிற்கு கொண்டு வரும் அந்த ஒருவர் ஒரு நம்பிக்கை கொண்டவராக இருக்கும்படி நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் என்று கூறுவீராக. எனக்கு கட்டளையிடப்பட்டது, ஏகத்துவத்தின் மார்க்கத்திற்கு உம்மையே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இணைதெய்வ வழிபாட்டை நீர் அனுஷ்டிக்க வேண்டாம். உமக்கு பயனளிப்பதற்கோ அல்லது உமக்கு தீங்கிழைப்பதற்கோ எந்த சக்தியும் இல்லாதவற்றை கடவுளுடன் நீர் வழிபட வேண்டாம். நீர் செய்தால் நீர் ஒரு வரம்பு மீறியவராக ஆகிவிடுவீர். கடவுள் ஒரு கஷ்டத்தை கொண்டு உம்மை தீண்டினால் அவரை தவிர எவராலும் அதை நீக்க இயலாது. மேலும் அவர் உமக்கு அருள்பாலிக்கின்ற பொழுது எந்த சக்தியும் அவருடைய அருளை தடுத்துவிட இயலாது. தன்னுடைய அடியார்களுக்கிடையிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் ஒருவருக்கும் அவர் அதை வழங்குகின்றார். அவர்தான் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். மனிதர்களே, இதில் உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு சத்தியம் வந்திருக்கின்றது. வழிநடத்தப்படுகின்ற எவர் ஒருவரும் தன்னுடைய சொந்த நலனிற்காக வழிநடத்தப்படுகின்றார். மேலும் தவறான வழியில் செல்கின்ற எவர் ஒருவரும் தன்னுடைய சொந்த கேட்டிற்காகவே தவறான வழியில் செல்கின்றார். நான் உங்களுக்கு ஒரு பாதுகாவலர் அல்ல என்று பிரகடனம் செய்வீராக. உமக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதை பின்பற்றுவீராக. மேலும் கடவுள் அவருடைய தீர்ப்பை வெளியிடுகின்ற வரை பொறுமையுடன் இருப்பீராக. அவரே மிகச்சிறந்த நீதிபதியாக இருக்கின்றார்.